வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நம்ம என்ன பார்க்கக்கூடியது 7வது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 3 வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், இயல் 3 நாடு அதை நாடு பாடம் 1. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1. புலி சேர்த்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே தோன்றுபவன் மாதோ போர்களத்தானே என்ற பாடல் அடியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்பாடலை இயற்றிய புலவர் யார்? ஓகேங்களா? புறநானூரில் காவற்பெண்டீர். காவற்பெண்டு. சிற்றில் நற்றூன் பற்றிய நின்மகன் யாண்டு உளன என வினவுவதி என் மகன் யாண்டு உளான் ஆயினும் அறியேன் ஓரும் என துவங்கும் புறநானூறு பாடலை இயற்றியவர் காவற்பெண்டு. கல் அலை என்பதன் பொருள் கற்குகை. கல் அலை என்பது கற்குகை. அடுத்து பாருங்க, சிற்றில் அப்படின்னா சிறிய இல்லம். சிற்றில்னா சிறிய இல்லம். யாண்டு அப்படின்னா எங்கே. காவற்பெண்டு இயற்றிய புறநானூற்று பாடலில் மகன் எங்கே என்று கேட்ட பெண்ணிடம் அவன் எங்கே இருக்கக்கூடும் என்று தாய் கூறுகிறார். போர்க்களம். சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவரான காவற்பெண்டு எந்த சோழ மன்னனிடம் செவிலி தாயாக விளங்குகிறாய் என்ப. பேரவை கோப்பெரும் நற்கிள்ளி. காவற்பெண்டு இயற்றிய எத்தனை பாடல்கள் புறநானூரில் உள்ளன? ஓகேங்களா? ஒரே ஒரு பாடல் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. புறநானூறு ஒரு ஓகேங்களா 8 தொகை நூல்கள். புறநானூறு ஒரு 8 தொகை நூல். துணை கேள்வி. ஏந்து திகை நூல்களில் அகநூல் புறநூல்கள் மற்றும் அகம்புறம் ஆகிய இரண்டையும் பாடும் நூல்கள். ஓகேங்களா? 5 தொகை நூல், 2 அகநூல், 1 அகமும் புறமும் சேர்ந்தது. மொத்தம் 8 நூல்களில் அகம் 5, புறம் 2, அகமும் புறமும் சேர்ந்தது ஒரு நூல். அகநூல்கள் 5 பாருங்க. நட்டினை, குறுந்தொகை, ஐங்கருநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 நூலும் அகநூல்கள். புறநூல்கள் 10 பரிபாடல். இது 2 புறநூல்கள். அகமும் புறமும் சேர்ந்த நூல் பரிபாடல். இது 1. அப்போ 8 தொகை நூலில் 8 வகையாக பிரிக்கிறாங்க. அகநூல் 5, புறநூல் 2, அகமும் புறமும் சேர்ந்தது 1. அடுத்து 7. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளமென என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உளன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு கல்லலை. காவற்பெண்டு இயற்றிய புறநானூற்று பாடலில் தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார்? புலி தங்கிய குகை. கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலுக்கு என்ன பெயர்? கதைப்பாடல். பின்வரும் எது கதைப்பாடலின் வகை அல்ல? ஏற்ற கதைப்பாடல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? பொருந்தாத பொருள் எது? அதாவது பார்த்தீங்கன்னா பொருந்தாத பொருள் எதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? வாரணம் அப்படின்னா குரங்கு, தப்பு. சிங்காரம்னா அழகு, சரி. பரி என்றால் குதிரை, கமுகு என்றால் பாக்கு, சரி. அப்போ தவறானது ஆன்சர் ஏ தான் தவறானது, அதாவது பொருந்தாதது. ஓகேங்களா? சரியான பொருள் வாரணம்னா யானை. கட்டபொம்மன் கதை பாடல்களில் வீரபாண்டிய கட்டபொம்ம கதை பாடல் என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார்? வான மாமலை. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைத்து வந்தது வாரணம் என்றால் யானை. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும். ஓகேங்களா? முயல் நாயை விரட்டிவிடும். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும் முயல். அடுத்து 17வது கொஸ்டின். மெத்தை வீடு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? மெத்தை வீடு எவ்வாறு குறிப்பிடப்படுவது? ஓகேங்களா? மாடி வீடு. பூட்டு கதவுகள் பிரித்து எழுதுக. பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை
பிரித்து எழுத கிடைப்பது. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுதுக. ஆன்சர் சி வாசல் அலங்காரம். ஆன்சர் சி வாசல் அலங்காரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. பொறுத்துக. பொக்கிஷம். பொக்கிஷம் என்றால் செல்வம். 3 கமா. சாஸ்தி அதாவது பார்த்தீங்கன்னா சாஸ்தினா மிகுதி. 2 கமா. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரபரப்பு. 4. சிங்காரம் என்றால் அழகு. அப்போ ஆன்சர் 3 கமா 2 கமா 4 கமா 1. 4 கமா 1. அடுத்தது 22வது கொஸ்டின். இவர் பாருங்க. தேசியம் தேசிய உடல் தெய்வீக உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர். உக்கிரபாண்டி இந்திராணி அம்மையார் ஆகியோரின் மகனாக 1908 30 அன்று பிறந்தவர். இளமையிலேயே அன்னையை இழந்து இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்த்தவள் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை எங்கு பயின்றார்? ஓகேங்களா? ஆன்சர் டி கமுதி. முத்துராமலிங்க தேவர் தன் உயர்நிலைப் பள்ளியை எங்கு பயின்றார்? மதுரை, பசுமலை, ராமநாதபுரம். ஆன்சர் சி. ஆன்சர் சி. ஏ மற்றும் பி. 26. முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அவ்வூரில் எந்த நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றுவிட்டது? ஆன்சர் பிளேக் நோய். 27. முத்துராமலிங்கனார் பின்வரும் எம்மொழியில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர்? தமிழ், ஆங்கிலம். முத்துராமலிங்கனார் பின்வரும் எந்த துறையில் ஆற்றல் மிக்கவர்? சிலம்பு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். மேற்கண்ட அனைத்தும். முத்துராமலிங்கனார் எப்போது முதலே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார்? இளமையிலேயே. அரசியல் ஆர்வம் இளமையிலேயே கொண்டிருந்தார். கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. 1936 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்டு பெருந்தலைவர் காமராஜர் முன் வந்தார். நகராட்சிக்கு வரி செலுத்தியவர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. எனவே முத்துராமலிங்க தேவர் ஓர் ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார். ஓகேங்களா? அப்போ முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை விற்றுப்புட்டு ஓகேங்களா அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர். 30. முத்துராமலிங்க தேவரின் சொற்பொழிவால் ஆங்கிலேயருக்கு எதிரான மக்கள் வீறு கொண்டு எழுந்ததால் ஆங்கில அரசு சட்டம் மூலம் அவருக்கு மேடையில் பேச தடை விதித்தது. அதுக்கு பேர் வாய்ப்பூட்டு சட்டம். வாய்ப்பூட்டு சட்டம். முத்துராமலிங்க தேவரை போலவே வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதித்த தலைவர் ஓகேங்களா யார்? பாலகங்கார திலகர். பாலகங்கார திலகர். அப்போ வாய்ப்பூட்டு சட்டம் 2 பேர்த்துக்கு போட்டிருக்கிறாங்க. ஒன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் பாலகங்கார திலகருக்கும். 32. முத்துராமலிங்க தேவரின் விடுதலை வேட்கையை அறிந்து அவரை தேசம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரம். முத்துராமலிங்க தேவனார் யாரை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 34. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்த நாள் 1939 செப்டம்பர் 6. இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு யார் பெயரில் முத்துராமலிங்க தேவனார் வார இதழ் ஒன்றை நடத்தினார்? வார இதழ் ஒன்றை நடத்தினார். நேதாஜி பெயரில் வார இதழை ஒன்று நடத்தினார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. முத்துராமலிங்கனார் முதலில் உரையாற்றிய ஊர்? முத்துராமலிங்க தேவரார் முதலில் உரையாற்றிய ஊர் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவனார் முதலில் உரையாற்றிய தலைப்பு ஓகேங்களா விவேகானந்தரின் பெருமை. முத்துராமலிங்க தேவனார் சாயல்குடியில் எவ்வளவு நேரம் உரையாற்றினார்? எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம் உரையாற்றினார். முத்துராமலிங்க தேவனார் சாயல்குடி உரையை கேட்டுவிட்டு
இதுபோலதொரு உரையை நான் எங்கும் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று மகிழ்ந்தவர் யார்? ஓகேங்களா? கர்மவீரர் காமராஜர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. சாயல்குடி உரையின் போது அங்கு இருந்தவர் யாருன்னா காமராஜர். பசும்பொன்னின் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அரசு விழா எடுக்கும் நாள் எது? அரசு விழா எடுக்கும் நாள் அக்டோபர் 30. அன்றுதான் அவரது பிறந்த மற்றும் மறைந்த நாள். தமிழக சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அவருக்கு அரசு சிலை வைத்துள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு உருவம் பதித்த தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. தென்னாட்டு சிங்கம் என்று பொன்னாரை சொல்லுவோர்களெல்லாம் அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்து உடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கினார். சிங்கம் முழக்கம் போல இருந்தது. முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. 43. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தில் எதிலும் மற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று பாராட்டியவர் மூதறிஞர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்கனார் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் யார் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டினர். ஓகேங்களா? வல்லபாய் படேலும் விட்டல்பாயும் வல்லபாய் படேலும். ஆன்சர் ஏ மற்றும் பி. முத்துராமலிங்கனார் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. அப்போது லண்டனில் பாரிஸிடமிருந்து படித்து வந்த சோழர் கே தங்கமணி இந்திய தேர்தலின் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட பசும்பொன்னர் அவர்களை வெற்றியை, பெப்புலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையும் இந்திய மாணவர்களின் எதிர்பார்த்தோம் என குறிப்பிட்டிருந்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எப்போது நடைபெற்ற தேர்தலில் போட்டியில் வெற்றி பெற்றார்? 1946. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. எப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலம் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போது முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார்? 1962. 1934 ஆண்டு மே மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் பசும்பொன்னர் குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்த்து மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதி. முத்துராமலிங்க தேவனார் தொடர் போராட்டத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு? ஓகேங்களா? 1948. பின்வரும் எது முத்துராமலிங்க தேவனுடைய சிறப்பு பெயர்? ஓகேங்களா? தேசம் காத்த செம்மல், இந்து புத்த மத சமய மேதை, வித்திய பாஸ்கர், சன்மார்க்க சண்டமாருதம், பிரணவ கேசரி. மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. 1939 ஜூலை 8 அன்று மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் ஆலய நினைவு போராட்டம் நடத்தி திட்டமிட்டவர் யார்? மதுரை வைத்தியநாதர். 52. மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் ஆலய நினைவு போராட்டம் நடப்பதை எதிர்த்து அர்ச்சகர்கள் போராட்டத்தை ஆலய பணியை புறக்கணித்தல். பசும்பொன்னர் எங்கிருந்து அரசர்களை இருவரையும் அழைத்து வந்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்? திருச்சுழி. பசும்பொன்னர் பின்வரும் எந்த சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகளுக்குள் துயர் துடைக்க பாடுபட்டார்? ஜாமீன் விவசாயிகள் சங்கம். உழவர்களுக்கு நிலம் சொந்தம் என்றார். கொஸ்டின் நம்பர் 54.
பசும்பொன்னை தமக்கு சொந்தமான எத்தனை சிற்றரசுகள் இருந்து விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் ஒருவருக்கு பங்கிட்டு கொடுத்தார் 30 2.5 அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தார். கமுதி வியாபாரிகளின் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கிதான் காரணமான விவசாயிகளை பாதிக்கப்பட்டதால் பசும்பொன்னர் பின்னர் எவ்வமையும் ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தார். பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை. ஆன்சர் ஏ. பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை. அடுத்தது 56வது கொஸ்டின். 1938 காலகட்டத்தில் மதுரையில் எத்தனை தொழிலாளர்கள் சங்கம் தலைவராக பசும்பொன் திகழ்ந்தார்? 23. மதுரையில் இருந்த நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு பசும்பொன்னர் போராட்டம் நடத்தினார்? ஜீவானந்தம். அதற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை பசும்பொன்னர் எங்கு நடத்தினார்? ராஜபாளையம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் பசும்பொன்னர் சிறை வைக்கப்பட்ட இடங்கள்: அலிப்பூர் சிறை, அமராவதி சிறை, சென்னை, வேலூர், தாமோ, கல்கத்தா. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பாருங்கள், 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் தாபோ என்னும் இடத்திலிருந்து இராணுவ சிறையில் பசும்பொன்னர் அடைக்கப்பட்டு போர் முடிந்ததும் விடுதலை செய்யப்பட்டார். பசும்பொன்னர் தன் வாழ்நாள் 20,075 நாட்களில் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை? ஓகேங்களா? 4000. பசும்பொன்னர் தன் வாழ்நாள் எத்தனை பங்கை சுதந்திர போராட்டத்திற்கு சிறையில் கழித்தார்? 1/5 பங்கு. பசும்பொன்னர் எந்த நாட்டிற்கு சென்றிருந்தபோது அங்குள்ள பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பளித்த போது இது பெண்களை இழிவுபடுத்துவதற்காக கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார்? ஆன்சர் பர்மாவில். 1936, 55 ஆகிய ஆண்டுகளில் அவர் பர்மா சென்றார். பொது தொண்டுகள் இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வுக்கு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். திருமணமே செய்யாத வந்திருக்கிறாரு. இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30 நாளில் இவ்வுலகை விட்டு நீக்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார். தேசம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. அடுத்து பாடம் 4, கப்பலோட்டிய தமிழர். வசையொலிய வாழ்வாரோ வாழ்வார் என்பது யாருடைய கூற்று? திருவள்ளுவருடைய கூற்று. உ.வே.சி துவங்கிய சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா பாண்டித்துரையர். வ.உ.சி துவங்கிய கப்பல் சுதேசி கப்பல் வ.உ.சி வகித்த பதவி செயலாளர். வ.உ.சி வாங்கிய சுதேசி கப்பல் எந்த துறைமுகத்திலிருந்து இடையே சரக்குகளை ஏற்றி சென்றது? ஓகேங்களா? கொற்கையிலிருந்து கொழும்பு வரை. வ.உ.சி வாங்கிய சுதேசி கப்பல் முதலில் எந்த துறைமுகத்திற்கு வந்தது? கொற்கை. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவன் என்றவர் பாலகங்கார திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை வணங்குவது என்போம் என்பது பாடியவர் பாரதியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. சிதம்பரனாரின் பிரசங்கத்தை பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தெழுந்தும் புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என்றவர். ஓகேங்களா? நீதிபதி பின்கோ. இவர்தான் வ.உ.சி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி. அப்போ வ.உ.சிக்கு இரட்டை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கோ. வ.உ.சி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் கோவை சிறையில் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார்? 6 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு? 6 ஆண்டுகள்.
சிறை சிறை கொட்டலில் வஉசி அவர்கள் எந்த நூலை படித்து தனது தொல்லையெல்லாம் மறந்து கூறினார்? தொல்காப்பியம். சிறை கொட்டலில் வஉசி அவர்கள் எந்த நூலை கற்று தனது இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்றார்? இந்நிலை. ஆங்கில மொழியில் யார் இயற்றிய நூல் ஒன்றை சிதம்பரம் மனம்போல் வாழ்வு என்று தமிழ் மொழிபெயர்த்தார்? ஆலன். யார்? ஆலன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. சிதம்பரம் சிறையில் இருந்தபோது எழுதிய நூல். சிதம்பரம் சிறையில் இருந்து எழுதிய நூல். மெய்யறிவு, மெய்யறம், ரெண்டுமே. ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஏ மற்றும் டி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற அடிகளை இயற்றியவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ராபி சேதுப்பிள்ளை. செய்யுளுக்கு உரிய எதுகை மோனை ஆகிய நயங்களை உரையாடலுக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எந்த நூலுக்கு இந்திய அரசின் சாகிப் அகாடமிக் விருது பெற்ற முதல் நூல்? தமிழ் இன்பம். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் நூல் அல்லாதது தமிழச்சியின் கதை. இது மட்டும்தான் அல்லாதது. மற்றது எல்லாமே ஆற்றங்கரையிலே, கடற்கரை கரையிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு, இது எல்லாமே ராபி சேதுப்பிள்ளை எழுதிய நூல். வஉசி பேசும்போது அமைத்த பகுதி இடம்பெற்றுள்ள நூல் தான் கடற்கரையினிலே. அப்போ கடற்கரையினிலே. அடுத்தது பாடம் 5 வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். ஓகேங்களா? வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருள்களில் பயன்படுத்தினாரோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவது. தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களை குறிப்பிடுவது. 84. இயல்பு வழக்கின் 3 வகைகளில் சேராதது. இயல்பு வழக்கில் 3 வகைகளில் சேராதது மருள வழக்கு தான் சேராதது. மீதி எல்லாமே இலக்கணம் உடையது. இலக்கண போடி, மருவு, இது 3மே இயல்பு வழக்கு. 85. தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடு இல்லாமல் இயல்பாக அமைந்த சொல் மற்றும் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. இலக்கணமுடையதாக சொல்லும் எடுத்துக்காட்டு அல்லாதது 3இல். மீதி எல்லாமே இலக்கணமுடையது. நிலம், மரம், வானு, எழுத்து. அடுத்து 87வது கொஸ்டின். இலக்கண முறைப்படி அமையாவிடின் இலக்கண முடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? முன்றில், புறநக, தசை, கடைக்கண், நுனிக்கிளை, கால்வாய். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கொண்ட அனைத்தும். 89. கூற்று. இலக்கண போலியாக முன்ன பின்னாக தொக்க போலி எனப்படுபவர். அப்போ இலக்கண போலிக்கு முன்ன பின்ன தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். சரி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதை குறிக்கும். ஓகேங்களா? கூற்று, காரணம், மேலும் காரணக்குன்றான சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 90. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல் டேஸ் எனப்படும். மருவு. மருவுக்கு எடுத்துக்காட்டு அல்லாதது. ஓகேங்களா? தஞ்சாவூர், திருநெல்வேலி, இது மட்டும்தான் இலக்கண மருவுக்கு எடுத்துக்காட்டு அல்லாதது. கோவை பாருங்கள். கோயம்புத்தூரை கோவை, குடந்தை, சோனாடு, எந்தை, எது இல்லாதது. ஆன்சர் ஏ. பின்வரும் கூற்றுகளில் எது சரி, எவை சரி? கூற்று. வாயில் என்பது
இலக்கணமுடையதாகும். வாசல் என்பது இலக்கண போலியாகும். ஓகேங்களா? இரு கூற்றுகளும் தவறு. ஆன்சர் டி, இரு கூற்றுகளும் தவறு. அப்போ வாயில் என்பது இலக்கண போலி, வாசல் என்பது மருவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. தகுதி வழக்கு 3 வகைகளில் சேராதது. அப்போ தகுதி வழக்கில் 3 வகைகளில் அவற்றில் சேராதது கேட்குறான். சேராது பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி, டக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி 3மே தகுதி வழக்கு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடையது வேறு சொற்களால் கூறுவது டேஸ் ஆகும். இதுக்கு இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு: கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இதுக்கு எல்லாமே இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 95. மங்களமில்லாத சொற்களை மங்களமாக வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். பாருங்க, செத்தார் என குறிப்பிட்டால் துஞ்சினார், இயற்கை எய்தினார் என்றால் சொல்வது. வேறு சில எடுத்துக்காட்டு: ஓலை திருமுகம், கருப்பு ஆடு வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு நன்காடு, நன்காடு. 95. ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் எனப்படுவது குழுக்குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டுமே தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவதுதான் குழுக்குறி. பொன்னை பரி என பொற்கொள்ளன் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல், யானை பாகர் பயன்படுத்துவது. யானை பாகர் பயன்படுத்துவது. தெரிந்து கொள்வோம். இப்படியும் கூறுவ. இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். மங்களற்ற சொற்களை மாற்றி மங்களமாய் சொற்களை குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுக்குறி. சொல்லின் முதலிலேயோ இடையிலேயோ இறுதியிலேயோ இயல்பாக இருக்கக்கூடிய ஓர் எழுத்து பதிலாக வேறு எழுத்து இடம்பெறுவது அதே பொருள் தருவது தான் போலி. அதே பொருளை தருவது தான் போலி. போலி என்னும் சொல் பின்வரும் எதிலிருந்து தோன்றியது? போல இருத்தல். அரண் என்ற சொல்லின் போலி அரண். பாருங்க, அரண். போலி 3 வகைகளில் அவற்றில் சேராதது. போலி 3 வகைப்படும், அதில் சேராதது கேட்குறாங்க. போலி 3 வகைப்படும், அவற்றுள் சேராதது. முற்றுப்போலி, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 வகைப்படும், அதில் சேராதது முற்றுப்போலி. அடுத்து பாருங்க, முதற்போலி. சொல்லின் முதலெழுத்துக்கள் பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது. சொல்லின் முதலெழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது முதற்போலி. பாருங்க, பசல், பசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மயல். முதலெழுத்து மாறினாலும் பொருளை ஒரே மாதிரி சொல்கிறதா முதற்போலி. அடுத்தது இடைப்போலி. சொல்லின் இடையில் வரும் எழுத்து பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது இடைப்போலி. அமைச்சு. இதுக்கு பாருங்க, அமைச்சு. இளஞ்சி, இளஞ்சி. அரையர், அரையர். கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைவது பொருள் தருவது. பாருங்க, அகம், அகன். நிலம், நிலன். முகம், முகன். பந்தல், பந்தர். சாம்பல், சாம்பர். சரிங்களா? அடுத்து 99. அக்ரிணை பெயர்களில், அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் டேஸ் எழுத்திற்கு பதிலாக டேஸ் கடைப்போலியாக, டேஸ் கடைப்போலியாகும். ஓகேங்களா? மகர எழுத்திற்கு பதிலாக நகரம், அடுத்தது நகர எழுத்துக்கு பதிலாக ரகரம். அப்போ ஆன்சர் ஏ, சி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்து எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட பொருள் தருவது. அனைத்து எழுத்தும் வேறுபடுச்சுன்னா அதுக்கு பேர் முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு: 5 என்பதை 5, 5 என்பதை 5. அடுத்த கொஸ்டின் நம்ம 101. பொறுத்துக. பந்தர், பந்தர் என்பது ஓகேங்களா கடைப்போலி 4, மஞ்சு என்பது முதற்போலி 1, 5 என்பது
முற்றுப்போலி 2, அரை எண் என்பது இடைப்போலி. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. 102. ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும் ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது டேஸ் எனப்படும். எழுவாய் எனப்படும். என்ன ஆன்சரு? எழுவாய் எனப்படும். கொஸ்டின் நம்பர் 103. கீழ்கண்ட தொடர்களில் உள்ள எழுவாயை வரிசைப்படுத்துக. எழுவாயை வரிசைப்படுத்துக. நீலன் படத்தை பார்த்தான். புலி ஒரு விலங்கு. பசுக்கள் தாவர உண்ணிகள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீலன், புலி, பசு. இதுதான் எழுவாய். இதில் எழுவாய் எது? ஃபஸ்ட்டு இதில் நீலன், இதில் புலி, இதில் பசுக்கள். இதுதான் எழுவாய்க்கள். அப்போ ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. கொஸ்டின் நம்பர் 104. ஒரு தொடரை வினை, வினா, பெயர், வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிந்து வைப்பது. ஓகேங்களா? பயனிலை. பயனிலை. கரிகாலன் கல்லணையை கட்டினார். அப்போ கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். கட்டினான் யார்? மன்னன். ஆகியவை பயனிலை. ஒரு தொடரில் யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது டேஸ் ஆகும். ஓகேங்களா? செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள். பாருங்கள் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? நான் கவிதை படித்தேன். நான் கவிதை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இது எல்லாமே செய்யப்படு பொருள். கவிதை, புத்தகம், நெல்லிக்காய், இது எல்லாமே செய்யப்படு பொருள். பின்வரும் தொடர்களை எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் என பிரிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். ஓகேங்களா? இதில் வீரர்கள் எழுவாய், நாட்டை என்பது செய்யப்படு பொருள், காத்தனர் என்பது பயனிலை. அடுத்தது 2வது கொஸ்டின். ஓகேங்களா? பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். பொதுமக்கள் என்பது எழுவாய், அந்நிய துணி என்பது செய்யப்படு பொருள், தீயில் எரித்தனர்ங்கிறது பயனிலை. கொற்கை துறைமுகத்தில் பாண்டியரிடையே மீனக்கொடி பறந்தது. மீன்கொடி பறந்தது. பாண்டியர்களின் மீன்கொடி எழுவாய். கொற்கை துறைமுகத்தில் செய்யப்படு பொருள், பறந்தது என்பது பயனிலை. அடுத்து பாருங்க. திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறள் என்பது செய்யப்படு பொருள், யார் என்பது பயனிலை, எழுதியவர் திருவள்ளுவர் எழுவாய். கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். கபிலர் என்பது எழுவாய், குறிஞ்சிப்பாட்டு என்பது செய்யப்படு பொருள், புலவர் என்பது பயனிலை. குறிப்புகளை கொண்டு தலைவர்களின் பெயர்களை எழுதுக. மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார். மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி வீரர் கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை, கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் கக்கன், தில்லையடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், விருதுப்பட்டி வீரர் காமராஜர், கல்லுக்கடி மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். அடுத்து பாருங்க. கலைச்சொற்கள். கலைச்சொல் அறிவோம். கதைப்பாடல் பெல்லட்டோ, பேச்சாற்றல் எலிக்வேஷன், துணிவு கோரேஜ், ஒற்றுமை யூனிட்டி, தியாகம் ஸ்கிரிஃபேஷ், முழுக்கம் சோடுகான், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் சைனிஸ்ட், சமத்துவம் ஈக்குவலிட்டி. இத்துடன் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 3 வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.